அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரெசின் ஆர்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னுடைய பையனுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக, ஒரு சர்ப்ரைஸா குடுப்போன்றதுக்காக, இத நான் வந்து ரொம்ப நாளா இத வச்சு செஞ்சுகிட்டு இருக்கேங்க. ஆமாங்க. இது எப்படி செஞ்சேன்னா, ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சதுரமான ஒரு மோல்டு ஒண்ணு கிடைச்சதுங்க. குட்டியா தான் இருந்ததுங்க. இந்த மோல்ட்ட பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்டு வந்து 4:2ன்ற ரேஷியோவுல நான் இருந்தத 4 மூடியும் 2 மூடியும் ஊத்தி நல்லா ப்ளூ கலரு ஜீனா இருக்குல்ல, அது மாதிரி அதையும் கொட்டி நல்லா கலக்கிட்டே வந்தேங்க. கலக்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, அது பாதி வரைக்கும் அந்த மோல்டில நானு அந்த கலவைய கொட்டி விட்டேங்க. அதுக்கு பிறகு ஃபோட்டோ, அப்புறம் 2 பட்டர்ஃப்ளை சைட்ல இருக்க மாதிரி ஹேப்பி பர்த்டேன்றது அந்த லெட்டர்ஸு அப்படியே எடுத்து எடுத்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டு, கேபிஆர்ன்னு இனிஷியலையும் சேர்த்து நான் போட்டு வச்சேங்க. அத அப்படியே வச்சுட்டு, அதுக்கு மேல 2:1ன்ற ரேஷியோவுல திரும்பவும் அந்த லிக்விட எடுத்து அழகா அப்படியேவும் ப மேலாக ஊத்தி விட்டேங்க. ஊத்தி விட்டுட்டு 2 நாளா நான் அத டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு அப்புறம் பிரிக்கும்போது ரொம்ப அழகா வந்திருந்தது. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஃபர்ஸ்ட்டா தடவையா செய்றேன். எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்ப இத இப்படியே குடுத்தா நல்லா இருக்காதே! இனிக்கவும் செய்யாதே! அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதா ஒரு ஐடியா வந்ததுங்க. அதாவது நம்ம கடையில போய் இதுக்குரிய ஒரு ஸ்டாண்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் போய் அலைஞ்சு இங்கேருந்து வாங்க முடியல. அதனால திரும்பவும் இதவே நம்ம ஒரு ஸ்டாண்டா தயாரிச்சா என்னன்னு தோணுச்சு. அப்போதான் இதே மாதிரியேவும் அத நடுவுல வச்சுட்டு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதே மாதிரி 4:2 அப்படின்னு அந்த கலவையில கோல்டன் ஷைனிங்கா இருக்கிறத போட்டு கலந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ப்ளூ கலருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் போட்டுட்டு, அதில வந்து இந்த அ அ சிற்பிகள்லாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த ரெசின அந்த அ லிக்விட நம்ம ஊத்தியாச்சுங்க. ஊத்திட்டு 2 நாளைக்கு அப்புறமா தாங்க இத பிரிச்சேன். பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையான ஒரு ஸ்டாண்டா இது கிடைச்சதுங்க. பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பாராட்டிக்கிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவனுடைய பிறந்தநாள். இன்னைக்கு தான் சர்ப்ரைஸா அவனுக்கு குடுக்கணுன்றதுக்காக வீட்ல இத வச்சு வச்சு பார்த்து வச்சு இன்னைக்கு குடுத்துட்டேங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. "பரவாயில்லம்மா நல்லா செஞ்சிருக்க" அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி இது வந்து வெளியில செஞ்சோம்னா, நமக்கு நெறைய அமௌண்ட் ஆகும். பரவாயில்ல நீயே எனக்கு நல்லா செஞ்சு குடுத்துருக்க. இன்னும் நெறைய என்னுடைய பழைய திங்ஸ் எல்லாம் நினைவுகளா நான் எடுத்து வச்சதெல்லாம் இருக்கு. அதுக்கும் எனக்கு இது மாதிரி பண்ணி குடுன்னு சொல்லியிருக்கான். நானும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய மோல்டு தேவைப்படுங்க. சரிங்க இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் ஈஸியாவும், சிம்பிளாவும் நான் செஞ்சிருக்கேங்க. ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி செய்யணும்னா, நம்ம குறைஞ்சது ஒரு 250 ஆகும். அத நான் ரொம்ப சேவ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க இத்துடன் இந்த வீடியோ